अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மார்ச் 7ஆம் தேதி 2026 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம், மாசி மாதம் 23ஆம் திருநாள், சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, சதுர்த்தி திதி, தேய்பிறை, மீன ராசி அல்லது மீன லக்னம். அதுலேயுமே புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னால், மேஷத்துக்கு சூப்பராக இருக்குது, சிம்மத்துக்கு பரவாயில்ல, தனுசுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டு கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க, நிலத்துக்கான கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க. எதுக்காகவும் பயப்படாமல் இதெல்லாமே முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. நண்பர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும் நிறைய பேருக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும், பிடிச்ச வரன் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன நிம்மதியோட பல காரியங்களை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொது விஷயங்கள் எடுத்து நீங்கள் பண்ணும்போது பெரிய சக்தியும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களால் முடியும், அவ்வளோதான். நீங்கள் முடிக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். இந்த நாள் அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாக இருக்கிறதுனால, அதாவது கடை போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள், உணவு வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள், ரெஸ்டாரண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த நாள் நல்லாயிருக்கும். வேலையோடைய பணிச்சுமை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி எதிர்ப்புகளும் பயங்கரமாக இருக்கும். ஒருத்தர் நல்லா வேலை செஞ்சான்னா கண்டிப்பாக எதிர்ப்புகள் வேண்டான்னு சொன்னாலும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் இன்றைய நாள் அதெல்லாம் கண்டுக்காமல் உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக நண்பர்களை சந்திப்பீர்கள். நண்பர்கள் மூலியமாக ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் காதுக்கு கேட்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த மற்றவங்ககிட்ட சொல்லி ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். நினச்சா போதும் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிடும். அந்தளவுக்கு ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில இடங்களில் பேச்சு ஒரு மாதிரி கராபுரான்னு இருக்கும். ஆனால் பாசம் ரொம்ப அதிகமாக காட்டக்கூடிய நாள். ஓவர் பாசமும் பிரச்சனை தான், ஓவர் கோபமும் பிரச்சனை தான். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பாசத்தை கொஞ்சம் லிமிட்டில் வைங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் தானாக நடக்கும். எந்த விதத்துலையுமே கோவப்படாமல் ஆக்ரோஷப்படாமல் இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பான். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன், நிறைய இடமாற்றம், நிறைய செலவு, நிறைய பிரயாணம், எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்போது இந்த நாள் கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்துக்காக செலவு, கடன் வாங்கக்கூடிய நிலைமை. அதாவது ஒரு சில விஷயங்கள் பார்த்த உடனே வாங்கணும் அப்படின்னு எண்ணம் வரும். ஸோ அது இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். ஆனால் இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. எதுலேயுமே அவசரப்பட்டு செலவு பண்ணாமல் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக ராஜலக்ஷ்மி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்க போகிறது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நமக்கு வெற்றியை கொடுக்கும். பெரிய கனமான பண வரவை கொடுக்கும். நிறைய நண்பர்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். நிறைய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. ஆக்சுவலாக இந்த மாதிரி நாட்களில் ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆமாம், அதாவது பங்குச்சந்தையினால் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுத்த நாள், கொடுக்கக்கூடிய நாள், பெரிய ஏற்றங்கள் நிறைந்த நாள். எதுலேயுமே ஈஸியாக முடிக்காமல் அதை ஓரளவுக்கு விளையாட்டு காட்டிட்டு உங்கள் ஸ்டைலை நீங்கள் காட்டக்கூடிய நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் வீடு அமையிறது, நல்லா அமையிறதுங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்கியத்தில் சந்திரன் இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. லைஃப்பில் எப்போவுமே அப்பர் கட்டு தான், லோவர் ஜோனுக்கே வரமாட்டீங்க. எதுவுமே ஈஸியாக நடக்கும், கஷ்டப்படாமல் நடக்கும். யாரோ ஒருத்தர் ஹெல்ப் மூலியமாக நடக்கும். நீங்கள் ஆரம்பித்தா போதும், அது அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய ஏற்றங்கள், பொன்னான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அதில் எதுலேயுமே கவலையே கிடையாது. உங்களால் அதை ரொம்ப ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செவ்வாயுடைய நட்சத்திரஸ்தானமாக இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு இந்த லிவர் ப்ராப்ளம் தெரியும், கண்ணு கீழெல்லாம் கருப்பாகும் அந்த நாள். அதனால் கரெக்டாக சாப்பிடணும். தேவையில்லாத பழக்க வழக்கங்களை விட்டுத்தள்வது நல்லது. அதாவது வண்டி வாகனங்களில் போகும்போது கரெக்டாக ஆவணங்கள் சரி பார்த்து கொள்வது, ஆவணங்களை சரியாக எடுத்துகிட்டு போகிறது, இதை மட்டும் பாருங்கள். மற்றபடி பெரிய பாதிப்புகள் சரியா இல்லைன்னு சொல்கிற மாதிரி என்ன இல்லை. எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இவ்வளோ நாள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய செக்கு, இவ்வளோ நாள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய பயணம், இது எல்லாமே சேரக்கூடிய அற்புதமான நாள். எதுலேயுமே கோவப்படாமல், எதுலேயுமே ஆக்ரோஷப்படாமல், பொறுமை காத்து நாம் எந்த விஷயத்தை செய்தாலும் கண்டிப்பாக ஏற்றங்கள் கொடுத்தே தீரும். அதில் டவுட்டே கிடையாது. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக ஏற்படும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறனால எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சரி, இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், திரோணுகுண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.